கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அகமது சைஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் ஆன்லைன் மோசடி என்பது இந்தியாவுல நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அண்மையில பார்த்தோம்னா பல்வேறு இடங்கள்ல ஆன்லைன்ல மோசடி செய்யக்கூடிய சூழல் நிலவி வருகிறது. இன்றைய தினம் கூட பார்த்தோம்னா புதுச்சேரியில கூட ஒரு விவசாயிகிட்ட தேங்காய் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு தொழில் பண்றேன்ற முறையில 1,50,00,000 கோடி ஆன்லைன்ல மோசடி பண்ணியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துல மை வி3 ஆட்ஸ்ன்ற ஒரு நிறுவனத்து மேல இந்த மாதிரியான ஆன்லைன்ல மோசடியில ஈடுபட போவதாக ஒரு செய்தி பெரிய அளவுல வெளியாகி இருக்குது. இதற்காக அந்த ஆர்ட்ஸ் நிறுவனத்துக்காக மக்களை போராடக்கூடிய சூழல்ல மக்களை போக்குவரத்தை ஒரு சந்திக்கக்கூடிய சூழல்லாம் நிலவுகிறது. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இந்த மை வி3 ஆட் சம்பந்தமாக கடந்த ஒரு 6 மாசமாவே சில புகார்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இவங்க 300 ரூபாய் கிட்ட சொல்றாங்க, 2 மணி நேரம் வீடியோ பார்க்க சொல்றாங்க, 2 மணி நேரம் வீடியோவை பார்க்கும்போது ஒரு கோடு வேறு மாதிரி கொடுக்குறாங்க. அதை எடுத்து நம்ம மொபைல் ஆப்ல ஆண்ட்ராய்டு ஆப்ல டவுன்லோட் பண்ணி அவங்கள இதுல கொண்டு போடணும். போட்டோன்னா காசு வருது, 1000 ரூபா வருது, 2000 ரூபா வருது அப்படிங்கிற இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அது போல 1,00,000 ரூபா கேட்கறாங்க. 300 ரூபாயில ஆரம்பிச்சு 1,21,000 வரைக்கும் அவன் டெபாசிட் கேட்கறாங்க. இந்த 1,00,000 ரூபாய்க்கு ஆர்கானிக் மாத்திரை தர்றாங்க. அது ஹெல்த் மாத்திரை, அது நீங்க டேப்லெட்ஸ், அதை நீங்க சேல் பண்ணிக்கலாம். அந்த மாத்திரை யார் சப்ஸ்கிரைப் பண்றா? ஆத்தரைஸ் டாக்டர் பண்றாங்களா? மருத்துவருடைய பரிந்துரையில வருகிறதா? அது எந்த மாதிரியான மாத்திரை? இப்படி எல்லாம் நிறைய வாத பிரதிவாதங்கள் போய்கொண்டே இருந்தது. இதனுடைய பரிணாம வளர்ச்சியாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது. சுமார் 5000க்கு மேற்பட்ட இந்த கம்பெனியுடைய வாடிக்கையில வந்திருக்கிறாங்க. எப்போதும் கம்பெனி எங்களுக்கு ஏமாத்தி விட்டது, கம்பெனி பொய் சொல்லியிருக்கிறாங்க, கம்பெனியை நாங்க பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிற புகார் தான் இருக்கும். ஆனா இது என்னன்னா, மை வி3 ஆட்ஸ் எங்க கம்பெனி நல்ல கம்பெனி, நாங்க மாசம் 1,800 கிடைச்சிட்டு இருக்கு, எங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு, 50,000 சம்பாதிக்கிறோம், அந்த கம்பெனிக்கு எதிராக புகார் கொடுத்துருக்காங்க, அது புகார் பொய் புகார் அப்படின்னு சொல்லி மக்களை திரட்டி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் திரளுடைய கூட்டத்துல அந்த கம்பெனியுடைய எம்டி சத்யானந்தம் பேட்டிலாம் கொடுத்தாரு. எப்படி வர்றாருன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்த மாதிரி அந்த டாப் ஓப்பன் கார்ல மேல ஏறி நின்று கையை காட்டி கொண்டு வந்ததும், மக்கள் எல்லாம் சத்யானந்தம் வாழ்க வாழ்க என்று கோஷம் போட்டதும் இது எல்லாம் நாம் பார்த்தோம். இது நிறைய பேச வேண்டியிருக்கிறது. ஆக மொத்தத்துல மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனினா அதோடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதெல்லாம் நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இதுல நிறைய பிரச்சனை இருக்கு. புகார் அளித்தவர் மிக தெளிவாக அளித்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் அசோக் ஸ்ரீநிதி அவருடைய புகாரின் அடிப்படையில் தான் இந்த கம்பெனி மீது நடவடிக்கை எடுப்பதற்காக கோயம்புத்தூர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக இன்றைக்கு கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இது போன்ற பக்கத்து நாடுகள், பக்கத்து மாநிலத்தில் உள்ளவங்க எல்லாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சட்ட ஒழுங்கு கெடுவதற்கான ஒரு வேலை மாதிரி தெரிகிறது. அது மாதிரி எம்டி அசோக் சத்யானந்தம் அவருடைய பேச்சு ஏதோ மிரட்டல் துணியில இருந்தது. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த கம்பெனியுடைய டீட்டெயில்ஸ்க்குள்ள அவங்க பிசினஸ்க்குள்ள நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதையும் பேசுவோம். இருந்தாலும் நடந்து கொண்ட முறை சட்ட ஒழுங்கை சீர்குலைப்பதாக இருக்கிறது. இதை வன்மையா நம்ம கண்டிக்கிறோம். இப்ப மக்கள் கூட்டப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களா மக்களா கூடலையா? அதுல நான் என்ன கேட்கிறேன், முதல்ல மக்களா கூட்டப்பட்டாங்களா, மக்களாக கூடினாங்களா ஒரு பக்கம் கேள்வி இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு 5000 பேர் கோயம்புத்தூர்ல இன்னைக்கு திங்கட்கிழமை வர வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யார்? எப்படி இன்னைக்கு வந்தாங்க? ஏன் நேத்து வரல? இந்த கம்பெனி மேல நிறைய பேர் புகார் கொடுத்துட்டா இருக்காங்களே, நேத்து ஏன் வரல, ஏன் இன்னைக்கு வந்தாங்க? அப்ப காவல்துறை சில ஆக்ஷன் பண்றது, அந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை இறங்குது. உடனடியாக என்ன செய்யறாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் தகவல் கூறப்பட்டு நம்ம கம்பெனி இழுத்து மூடிடுவாங்க என்று சொல்லப்பட்டதுக்கு அடிப்படையில லட்சக்கணக்கான பேர் முதலீடு பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த முதலீடு எல்லாம் போய்விடுமோ என்ற பயத்தில் தான் அவங்க மக்கள்லாம் சாரசாரியா வர்றாங்க. கம்பெனியை பூட்டக்கூடாது, எங்க மாசம் தந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார்கள். சற்றப்ப 50 லட்சம் பேர் இதுல உறுப்பினரா இருக்கிறாங்களாம், இந்த மை வி3 ஆட்ஸ் இந்த கம்பெனில. மல்டி லெவல் மாத்திரையில இருந்து ஹெல்த் ப்ராடக்ட்ல இருந்து சோப்பு, சீப்பு, கண்ணாடி எல்லாமே விற்கிறாங்க. அது நான் ஃபர்ஸ்ட் ஒரு மெம்பரா சேர்த்துக்கொள்ள வேண்டும், சேரக்கூடியவர் நான் ஒரு 10 பேரை சேர்க்கணும்.
அவங்க சேல்ஸ் பண்றதுல வந்து எனக்கு கமிஷன் வரும், அவங்க இன்னொரு 10 பேரை சேர்க்கணும். இப்படியே வந்து அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல போகும். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ராடு. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஸ்கீம்ங்கிறது ஃபைனான்சியல் அந்த ஆஸ்பெக்ட் அடிப்படையில அந்த நிதித்துறையை கட்டறிந்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இது வந்து சாத்தியமற்றது. 700 கோடி பேர் 800 கோடி உலகத்துல வாழ்றாங்கன்னா அத்தனை பேர் அந்த கம்பெனியை சேர்த்தாங்கன்னா கடைசியா பாட்டம் லைன்ல இருக்கவங்க யாரையும் சேர்க்க முடியாம போயிடும். அவன் எப்படி வந்து அவன் வந்து லாபம் அடைவான்? இப்ப பாதிப்புங்கிறது பாட்டம் லைன்ல இருக்கும். முதல் லெவலும் அதையும் சம்பாதிச்சுட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் லேயர் அப்படி வரும்போது கடைசி லேயர் வந்து யாரும் என்ன செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது. இந்த சிஸ்டமே ஃபெயிலியர் என்று சொல்கிறார்கள். சரி, மை V3 Ads அந்த கம்பெனியை பார்த்தோம்னா 10 லட்சம் ஷேர் கேபிட்டல்ல தொடங்கப்பட்ட கம்பெனி. 2021 ஜூலை மாசம் 5ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியுடைய நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து 144529. 1,44,529 கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறது. அன்லிஸ்டட் கம்பெனி தான். சென்னையை வந்து கார்பரேட் ஆபீஸாக காமிக்கப்பட்ட அந்த கம்பெனி. அந்த கம்பெனிக்கு உடைய மதுரைக்காரர் தான் இருக்கிறாரு. அந்த கம்பெனிக்கு ஒரு 6 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ராஜாராம் கனிஷ்கா, மகேந்திர குமார், துரைசாமி கீதா, மஞ்சுளா ராணி, சக்தி மருதாச்சலம், கோபாலகிருஷ்ண ஆண்டியப்பன், இப்படி சில ஆட்களை வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மக்கள் சாரசாரையாக கோயம்புத்தூர்ல கிளம்பும் போது இந்த சத்யானந்தன் சொல்லக்கூடிய இந்த நபர் வந்து இந்த எம்டி வந்து சொல்றாரு, மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்கிறார். இந்த கூட்டம் எல்லாம் கோயம்புத்தூருடைய கலெக்டர் ஆபீஸ்ல கூட்டினா என்ன ஆகும், சட்ட ஒழுங்கு என்ன ஆகும் நீங்க யோசிக்கிறீங்க. ஒரு த்ரெட் ஃபோர்ஸ்ல இருக்கு, ஒரு த்ரெட் ஃபோர்ஸ்ல இருக்கு. எங்க கம்பெனி நாங்க தமிழர், நான் ஒரு தமிழன் ஆரம்பித்த கம்பெனிக்கு வந்து ஆந்திராக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு தெலுங்கானாக்கெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, சப்போர்ட்டா வர்றாங்க. இது தானா சேர கூட்டம். நான் வந்து மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், எங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றேன். யார் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? மக்கள் வந்து அவங்க கேட்பாங்களாம், எப்ப வரணும், எங்க வரணும், இன்னும் நிறைய போன் பண்ணி கேட்டாங்களாம். நான் எதையுமே கைட் பண்ணக்கூடாது என்பதற்காக நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவரே ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்கார். நான் வந்து கலெக்டர் ஆபீஸுக்கு வேண்டாம், வேற ஒரு இடத்துல நீங்க வாங்க என்று சொன்னேன்னு சொல்கிறார். முன்னுக்கு பின் மரணாக சொல்கிறார். நான் என்ன கேட்கிறேன், உங்க கம்பெனி மேல ஒரு ஆள் புகார் கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன செய்ய வேண்டும்? காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்த போகும்போது நீங்க உங்க தரப்பு வாதத்தை வைக்க வேண்டும். ஒரு லாயர் பிடிச்சிட்டு போங்க, நீங்க லீகல் விங்க வச்சிருப்பீங்க. அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்கும் போது நீதிமன்றத்துக்கு போங்க. உங்க கம்பெனி மீது பொய் புகார் தந்து விட்டார்கள், நாங்க எல்லாமே சரியா தான் இருக்கிறோம், அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எங்க கம்பெனி வந்து நேர்மையா நடக்குது, இந்த இருக்கு ஃபைனான்சியல் இருக்கு, அடுத்த இருக்கு டேட்டா, நாங்க எப்படி அவ்வளோ ஐடி ஜிஎஸ்டிலாம் பக்காவா கட்டுறோம் அப்படி சொல்லி நீங்க நிரூபிக்க வேண்டியதானே. ஏன் மக்களை கூட்டி வந்து ஒரு சட்ட ஒழுங்கை சீரழிக்கிறீர்கள்? இதான் நம்ம கேள்வியா இருக்கு. அந்த கம்பெனியுடைய டேட்டா அது என்ன மோசடி பண்றாங்க, என்ன மோசடியா இல்லையா, பின்புலத்துல யாரு என்பது 2வது கேள்வி. எப்படி நீங்க சந்திக்க வேண்டும்? உங்கள் மீது காவல்துறை நடவடிக்கை இருக்கும், எப்படி சந்திக்க வேண்டும்? மடியில கனம் இல்லைன்னா உங்களுக்கு வழியில பயம் என்ன? மடியில கனம் இல்லைல்ல, நீங்க பயப்படுறீங்க. இதான் நம்முடைய கேள்வியா இருக்குது. இப்ப ஒருவேளை இவங்களும் ஒரு மோசடி கும்பலா இருப்பாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஆக்சுவலா நான் வந்து அடிப்படையான ஒரு சிந்தனை எடுத்துக்கிறீங்களா, 50 லட்சம் பேரு அதுல இருக்கிறான்னு சொல்றாங்க. 50 லட்சம் பேர் வச்சுக்கிருவான், சரியா? ஒரு லட்சம் பேர் 1 லட்சம் ரூபாய் எல்லாருமே கட்டுறாங்கன்னு வைப்போம். அவங்களுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களை 50 லட்சம் பேர் ஒரே டைம்ல 10 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கொண்டு கொடுக்குறாங்கன்னா 50,000 கோடி ஆச்சு. இந்த 50,000 கோடியை வைப்பதற்கு அவருக்கு என்ன சேஃப்டி இருக்கு, என்ன செக்யூரிட்டி பண்ணிருக்காங்க? மை V3 அந்த ஆட்ஸ்ங்கிற அந்த கம்பெனி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து ஏதோ வந்து உங்களுக்கு டிடி சைன் பண்ணிருக்கீங்களா, அது அக்கௌண்ட் எதுவும் வச்சிருக்கீங்களா, சலுகை பெற்றிருக்கிறீர்களா, இதெல்லாம் இருக்கா இல்லையா? கம்பெனி ஆக்ட் 2013 படி ஒரு ஆன்லைன் கம்பெனி தொடங்கினு வைங்களேன், அது வந்து அந்த பவுண்டரி வந்து நிர்ணயிக்க முடியாது. ஆண்ட்ராய்டு ஆப்ல தான் வந்து இந்த பிளே ஸ்டோர் ஆப் இருக்குல்ல, அதுல இருந்தா டவுன்லோட் பண்ண சொல்றாங்க. அந்த செயலி வந்து நான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், அது நிறைய பிரச்சனைகள் காமிக்கிறது. ஒருவேளை வந்து அதை சரி செய்யாம வைத்திருக்காங்க நம்ம தெரியவில்லை. அந்த செயலியில வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ள போக வேண்டும். அவங்க 2 வீடியோ எல்லாம் பார்க்க சொல்லுவாங்க, நம்ம வந்து பணம் கட்ட வேண்டும், நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு தருவாங்க, நம்ம உள்ள வந்து மெம்பர்ஷிப்பாக சேர வேண்டும். அப்படின்னா நாம வந்து அமெரிக்கால இருக்கவும் சேரலாம், ஆஸ்திரேலியா இருக்கவும் சேரலாம், அரபு நாடுல இருக்கவும் சேரலாம். அப்ப இதுக்கு பவுண்டரியே இல்லை, அப்படிதானே? இதுக்கு ஒரு பவுண்டரி எல்லாம் இல்லாத விஷயம். அப்ப எந்த கம்பெனி ஆக்டுக்குள்ள எப்படி வருவீங்க? அப்ப நீங்க கம்பெனியே இல்லைன்னு விஷயம் வாதம் வந்து வரும்.
அப்போ கம்பெனி ஆக்ட் 2013 படி ஒரு ஆன்லைன் கம்பெனியா இருந்தா எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். அப்ப நீங்க சென்னையை பேஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இந்திய சட்டத்துக்குள்ள நீங்க வந்தாகணும். இந்தியா சட்டத்துக்குள் நீங்கள் வரும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால உங்க என்ன பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்க? உங்க கம்பெனி அக்கௌண்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் அப்ரூவல் அக்கௌண்டா? இந்த கேள்வி வருதா இல்லையா? 50 லட்சம் பேரை நீங்க வாடிக்கையாளர்கள் 1 லட்ச ரூபாய் போட்டீங்கன்னா என்ன ஆகுது? 50,000 கோடி 1 லட்சம் கோடிக்கு நீங்க வந்து டேர்ன் நீங்க ஏம் பண்ணீங்கன்னா அப்படிப்பட்ட கம்பெனிக்கு என்ன செக்யூரிட்டி இருக்குது என்று நாம் கேட்கிறோம். செக்யூரிட்டி டெபாசிட். சரி, கம்பெனியை இழுத்துட்டு மூடிட்டு போகும்போது உங்களை எப்படி எங்க தேடுறது? 2 வருடத்துக்கு முன்னாலே வந்து இந்த சத்யானந்தா எம்டி பேசுறாரு, இன்னைக்கு பொங்கல் திருவிழா, இதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கிறீங்க, நாங்க வந்து ஸ்பெஷல் கூப்பன் தர்றோம், அந்த கூப்பன்ல வந்து நீங்க விளையாடுங்க, லக்கி டிரா பண்ணுங்க, என்ஃபீல்டு மொபைல் தர்றோம், அது என்னது அந்த போனு ஐபோன் தருகிறோம், எல்லாம் காயின் தர்றோம், ஆசை வார்த்தையை காட்டுற மாதிரி. இப்ப அதுதான் இந்த புகாராக வந்திருக்குது. இன்றைக்கு வந்து கோயம்புத்தூர் காவல் நிலையத்துல வந்து அளிக்கப்பட்ட புகார், இந்த ஆசை வார்த்தை காட்டுகிறார்கள், இது மோசடிக்கும் போல இருக்குது, இதுல எதுவுமே எனக்கு வரல அப்படின்ட்டு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? புகாரை உரிய முறையில பேஸ் பண்ணுங்க. நீங்க மக்களை கூட்டி இதுதான். இப்போ ஒரு கம்பெனி வந்து ஆருத்ரா நிதி மோசடி, இதெல்லாம் மக்கள் ரோட்ல இருந்து நின்றாங்க. இது மாதிரி நிறைய எம்எல்எம் கம்பெனிகள் இருக்கிறது, நிறைய மோசடி நடந்து கொண்டே இருக்கிறது. அவங்க எல்லாம் இப்படி மக்களை கூட்டி கூட்டி ரோட்ல நின்று சாலையை மறிச்சாங்கன்னா அப்ப எதுக்கு இங்க கவர்மெண்ட் இருக்கு? எதுக்கு சட்ட ஒழுங்கு இருக்கு? எதுக்கு காவல்துறை இருக்கிறது? இதை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். முதல்ல மை V3 ஆட்ஸ் கம்பெனி ஃப்ராடா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு அவசியம் இல்லை. அது வந்து காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தமிழ்நாடு அரசு அறிவிக்கட்டும். அதனால நாங்க வந்து பயனடைந்தோம், 50,000 ரூபாய் இன்னைக்கு வந்து மாசம் வருது, 25,000 ரூபாய் வருதுன்னா பேட்டி கொடுக்குறாரு. சரியா? நாங்க வந்து பலனடைந்த குடிக்கக்கூடிய கம்பெனி, இது வந்து தப்பான பொய்ன்னு சொல்லி அங்கே அந்த அந்த ஏரியால நின்றுக்கக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்கல்ல, அதுலயே வந்து என்ன செய்யறாங்க? பேட்டி கொடுக்குறாங்க. நம்ம நல்ல கம்பெனினா வச்சுக்கிடுவோம், உன் கம்பெனி சூப்பரான கம்பெனி, நீ கொடுக்கக்கூடிய மாத்திரை எல்லாம் சூப்பரான மாத்திரை, சூப்பரான வந்துட்டு ப்ராடக்ட், 50 லட்சம் பேர் நீங்க சம்பாதிக்கிறாங்க, நம்ம அதுக்குள்ள போகல, வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். எப்படி நீங்க அணுகிறீங்க? உங்க பேச்சு செயல்பாடு எப்படி இருக்கு? சட்ட ஒழுங்குக்கு சவால் விடுறமா இருக்கா இல்லையா? அப்ப உங்க பின்னாடியில நின்று இயக்குறது யாரு? இந்த கேள்வி எங்களுக்கு வருது. இந்த கம்பெனி வந்து இவ்வளவு 50,000 கோடிக்கு நீங்க வந்து திட்டமிட்டு நீங்க பண்றீங்கன்னு சொன்னா உங்க பின்னாடி இயக்கக்கூடிய சக்தி எது? அப்ப அது அரசியல் சக்தி எது செயல்படுதா உங்க பின்னாடி நின்று? ஒரு சாதாரணமா ஒரு ஜிஎஸ்டி 2 மாசம் நீங்க 2 டவுன் பே பண்ணலன்னா நீங்க என்ன செய்யுங்க? ஜிஎஸ்டி நீங்க பிளாக் பண்றீங்க. ஐடில வந்து ஒரு குவார்டர் கட்டலன்னு சொன்னா நோட்டீஸ் அனுப்புறீங்க. இவ்வளவு பெரிய ஃப்ரீடமாக அந்த இவர்கள் செயல்படுறதுக்கு யாரு வந்து சப்போர்ட்டா இருக்கிறா? இப்ப இந்த கேள்வி நமக்கு வருதா இல்லையா? அதனால வந்து இது பின்புலத்துல யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம யூகித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோயம்புத்தூர் என்றாலே பெரிய ஒரு பதட்டமான பூமியா தானே இருக்குது. திடீரென்று வெடிக்காத பாட்டில்ல கொண்டு வந்து என்ன செய்வாங்க, வருவாங்க. எந்த கருப்பு ஆடு இருக்குதோ தெரியவில்லை, எந்த கருப்பு ஆடோ வெள்ளை ஆடோ இருக்குன்னு வைங்களேன், அது நமக்கு தெரியல, தெரியாமல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட கம்பெனி ஆரம்பிக்கலாமா? காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்குது? தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தணுமா வேணாமா? இன்னைக்கு 5,000 பேரை வந்து ஒரு மெசேஜ்ல கூட்டுறாங்க, அவரே சொல்றாரு நான் கூட்டவில்லை, எனக்கு இது சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி கூட்டினாங்க? அந்த இடத்துக்கு இவர் எப்படி போறாரு? அந்த இடத்துக்கு வந்து இவர் கூட்டவில்லை, எனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அவர் வந்து சத்யானந்தா அந்த எம்டி வந்து எப்படி போறாரு? அது எப்படி திறந்த இதுல வந்து கையை காத்துக்கிட்டு வாழ்க கோஷத்தோடு வாழ்க வாழ்க என்று சொல்கிறாரு அங்க இருக்கக்கூடியவர்கள். ஒரு அரசியல் கட்சி தலைவர் போற மாதிரி போகிறார். நம்ம என்ன சொல்றோம்? இத்தனையோ நிறுவனங்கள் வந்து விட்டது, உங்க கையில வந்து ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்சம் இருக்குதா? எல்லாரும் உங்க குடும்பத்தோட சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிங்க, ஒரு பலசர கடையாவது வைங்க, ஒரு பழக்கடையாவது வைங்க, உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். இல்லையா ஒரு லேண்டை வாங்கி போடுங்க, அப்புறம் சில ஒரு கோல்டை வாங்கி வைங்க. அப்ப இந்த மாதிரியான இவர் என்ன மாதிரியான கம்பெனி இது? இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியா? அது அங்கேயே வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்களா, அல்லது வேற ஏதாவது கோல்டு பிசினஸ், எந்த மாதிரி பிசினஸ் பண்றாங்க? ட்ரேடிங் பிசினஸ் பண்றாங்கன்னா அது பிளஸ் அண்ட் மைனஸ் வருமே. எப்படி உங்களுக்கு வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல போனீங்கன்னா அந்த ஸ்கீமே வந்து ஃபெயிலான ஸ்கீம் அல்லவா? அப்ப இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு அங்க பணம் போடக்கூடியவங்க என்ன செய்யணும்? போட வேண்டும். நம்முடைய இது என்னன்னா, இப்படி மோசடி நிறைய நடந்து கொண்டிருக்கிறது, இதுல போய் சிக்காதீங்க, இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்துல ஏன் போய் சிக்கிறீங்க நீங்க அப்படின்னு நம்ம என்ன செய்ய உபதேசம் தான் பண்ண முடியும். இதையும் தாண்டி அவர்கள் வந்து மை V3 ஆர்ட்ஸ் சூப்பர் கம்பெனிக்கு தாராளமா போகட்டும், லட்சமா போய் கொட்டட்டும். நமக்கும் மை V3 ஆர்ட்ஸ் கம்பெனிக்கு வாய்க்கா வரப்பு சண்டை கிடையாது. சட்ட ஒழுங்கு சீர்குலைகிறது, சவால் உரமா இருக்குது. இப்படி ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் 1000 பேர் கூட்டி வந்து ரோட்டை மறிச்சாங்கன்னா அப்ப யாருதான் ரோட்டை நடக்கிறது?
இது தப்பா நடைமுறையா இருக்கு இல்லையா? அதான் நம்ம சொல்லுகிறோம்.